செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். குரு பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 வருகிறது. அந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பொதுவாக ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுவதுமாக குரு பகவான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் என்ன நிகழ்கிறது என்றால், அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி அன்று சனிக்கிழமை இரவு 7:47 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சென்று அதன் பிறகு 48 நாட்கள் கழித்து மீண்டும் வக்கரகதியிலே டிசம்பர் 5ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை மாலை 5:25 மீண்டும் குரு பகவான் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு வர இருக்கிறார். இந்த ஒரு வருடத்தில் குரு பகவான் 2 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். அதாவது மிதுனத்திலும் கடகத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். பொதுவாக எல்லா கிரகமும் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றதோ அந்த பலன்தான் கொடுக்கும். ஆனால் குரு பகவான் மாத்திரம் அதிசாரமாக அவர் வேறு ராசிக்கு சென்றாலும் முந்தின ராசி பலனையே கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த மகர் ராசி நண்பர்களே, மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். இந்த 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்தனால் பண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கை தேவை. 6ஆம் இடம் என்பது ரோகஸ்தானம், ருண சத்து ரோகஸ்தானம். கடன் கொடுத்தால் திரும்ப வராது, கடன் வாங்கினாலும் இந்த வருடம் கட்டுவது மிக மிக கஷ்டம். ஆகவே கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்பது சத்ருஸ்தானம் என்று இருக்கிறது. ஆகவே எதிரிகளுடன் பேசும்போது, உங்களுடைய எதிரிகளுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற வாதங்கள் செய்தால் உங்களுக்கு வழக்குகள் பாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து 6ஆம் இடம் ரோகஸ்தானம். ரோகஸ்தானம் வந்து 6ஆம் இடமாக இருப்பதனால் இந்த வருடத்திலே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மற்றபடி 3ஆம் இடத்திலே சனி பகவான் நன்மைகளை செய்வார். ஆகவே குருவுடைய கெடுதல்களை சனி பார்த்து கொள்வார். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த 3 விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. திருமணமாகாத இந்த மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குரு பார்வை ஒரு 48 நாட்களுக்கு இருக்கிறது. அதாவது அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி வரை உங்களுக்கு குருபலம் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் வரக்கூடிய வரனுக்கும் குருபலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடி நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி செய்தால் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த குழந்தை பிறப்பதை கூட ஒருவருடன் தள்ளி வைத்தால் மிக மிக சிறப்பானது. இந்த வருடம் உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். கடன் கொடுத்தால் திரும்பி வருவதற்கு 2.5 வருடங்கள் காலதாமதமாகும். ஆகவே கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழிலே நீங்கள் தொழில் விஸ்தரிப்பு வேலைகளை செய்யலாம். அதற்கான முகாந்திரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் விஸ்தரிப்பு செய்தால் பிரச்சனைகள் இருக்காது. தொழில் போட்டியை சமாளிப்பதற்காக நிறைய செலவினங்கள் விளம்பரங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அல்லது அதே நிலையிலேயோ உங்களுக்கு வேறு இடங்களில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய இருக்கும். வேறு இடங்கள் தாராளமாக மாற்றங்கள் செய்து கொள்ளலாம், பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனால் தனியார் தொழிலில் ஈடுபட்டவர்கள், அதாவது தனியார் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் இருக்கின்ற வேலையை விட்டு விட்டு வேறு வேலை கிடைக்கும் என்று தேடக்கூடாது. வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலை விடக்கூடாது. வேறு வேலை கிடைத்த பிறகு இருக்கும் வேலையை விடலாம். இல்லாவிட்டால் சில மாதங்கள், ஒரு 4-5 மாதங்கள் வேலை இல்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். இரா பகலாக படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே மாணவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்ற மாணவர்களுடன் கலந்து படிக்காமல் தனியாக படித்தால் மட்டுமே நீங்கள் வெற்றியை பெற முடியும். அதற்கு வேண்டிய உபகரணங்களை நீங்கள் வாங்கிக் கொள்வது நல்லது. விவசாயிகள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் இந்த வருடம் நல்ல லாபம் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு அதை பயிரிட்டால் நல்லது. அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் சிறிது சோதனை காலமாகத்தான் இருக்கும். ஆக மகராசியை பிறந்த அரசியல்வாதிகள்
எந்த முடிவை எடுக்கும் போதும் சிறிது யோசித்து நிதானத்தை எடுப்பது நல்லது. முக்கியமான முடிவுகளை அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 5 வரை குரு உச்சமாக இருக்கின்ற ஒரு 48 நாட்களே நீங்கள் எடுக்கலாம். அப்பொழுது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைஞர்கள் நீங்கள் படத்தை ரிலீஸ் செய்யக்கூடிய காலமும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு முன்போ பின்போ நீங்கள் உங்கள் படத்தை ரிலீஸ் செய்தால் வெற்றி கிடைப்பது அரிதாக இருக்கும். பெண்களுக்கு இந்த வருடம் சிறிது செலவினங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. மேலும் உங்கள் வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய கணவன்மார்களுக்கும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் பெறுவதில் சிறிது சிக்கல்கள் இருக்கும். ஆகவே பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கிறது. வீடு மனை வாங்குவதற்காக யோகம் இருக்கிறது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம். ஆனால் வில்லங்கம் இல்லாத, பிரச்சனை இல்லாத வீடாக பார்ப்பது நல்லது. வீடு வாங்குவதற்கு முன்பாக வீட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதா, வழக்குகள் இருக்கிறதா என்று சரிபார்த்து விட்டு வாங்க வேண்டும். தெரியாமல் நீங்கள் வில்லங்கம் ஏற்பட்ட வீட்டை வாங்கிவிட்டீர்கள் ஆனால் அதை தீர்ப்பதற்கு மிக மிக சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆகவே வீடு மனை வாங்கும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. இந்த குரு பேச்சின் மூலமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை இந்த குரு பார்வையிடுகிறார். 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம், தொழில்ஸ்தானத்தை 6ஆம் இடத்திலிருந்து பார்வையிடுகிறார். ஆக தொழில் விருத்திக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் தொழில் விருத்தி ஆகும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார். 6ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானத்தை பார்வையிடுவதனால் கடன் வாங்கி செலவுகளை செய்வீர்கள். அந்த செலவு நல்ல செலவாக மட்டுமே இருக்க வேண்டும். தேவையற்ற மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதற்காக கடன் வாங்குவதையோ மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையோ தவிர்த்து விடுவது நல்லது. 6ஆம் இடத்திலிருந்து குருபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே வீடு மனை வாங்குவதற்காக, குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்வதற்காக, உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் செய்வதற்காக கடன் வாங்கலாம். விரைவில் கடன் அடைந்துவிடும். ஆனால் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக மட்டும் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த மகர ராசியிலே பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த குரு பயிற்சியின் மூலமாக குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சிறிது பாதிக்கும். ஆகிய குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக காண்பிப்பது நல்லது. அடுத்து கல்வி என்று பார்த்தால் கடன் வாங்கி படிக்க வேண்டியிருக்கும். கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைந்துவிடும். இந்த வருடம் தயை, அதாவது நல்ல தயை இருக்கிறது, பக்தி இருக்கிறது. அதன் மூலமாக வெற்றியை பெறுவீர்கள். ஒரு முறை நீங்கள் இந்த மகர ராசியிலே பிறந்தவர்கள் ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அது வியாழக்கிழமை செல்ல வேண்டும். அங்கே ஆலங்குடி குரு பகவானுக்கு 1 கிலோ மஞ்சள் வாங்கி கொடுத்து விட்டு வாருங்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மங்களகரமான காரியங்கள் உங்கள் வீடுகளில் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறதோ அந்த ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நலன் தீபம் அல்லது நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அந்த தீப வழிபாடு பகல் 11 மணிக்கு முதல் 12 மணிக்குள் இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் நல்ல முன்னேற்றம், யோகம் அனைத்தும் கிடைத்து வாழ்க்கை சிறப்பாக அமைந்து இந்த வருடம் முழுமையும் இந்த மகர ராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி.